ரஹ்மான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வக்ஃபு சட்டத்தை மசோதாவை ஏற்கனவே இருந்த சட்டத்தை திருத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாவை முதலாக எதிர்த்த ஒரு மாநில அரசுனா கேரளா இடது முன்னணி அரசு தான். நாங்க தான் முதல் தீர்மானம் போட்டோம். அப்போ அது மசோதா வடிவத்தில் இருந்த பொழுதும் கேரள அரசு எதிர்த்தது. கேரள அரசாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, இதை எதிர்த்தும் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். 2019ஆம் ஆண்டே கேரளாவில் இருந்து செயல்படக்கூடிய அந்த வக்ஃப் போர்டு என்பதனுடைய பதவிக்காலம் முடிந்தது. ஆகவே அதுக்கு ஒரு புதிய தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அதற்கான தயாரிப்புகளில் இருக்கிற பொழுதுதான் இந்த சட்டம் வருது. ஆகவே இந்த புதிய சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பழைய முறையின் அடிப்படையில் தான் இந்த வக்ஃப் போர்டு என்பது செயல்படும். அதற்கான தலைவர்களை உறுப்பினர்களை தான் தேர்ந்தெடுப்போமே தவிர, புதிய சட்டத்தில் சொன்னது மாதிரி ஒரு மாநில அரசே ஆட்களை நியமனம் செய்வது அப்படிங்கிற முறையில நாங்கள் ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை என்று தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார்.